Dear students, 6th standard science la second unit forces and motions பத்தி பார்ப்போம். First forces and motion என்ன அப்படின்னா உங்க lower standardsல pull and push அப்படின்றத பத்தி பார்த்துருப்பீங்க. அதாவது இழுக்கிறது தள்ளுறது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா push a door to open, கதவை திறக்கிறதுக்காக லாக்கை வந்து ஸ்லைட் பண்ணி தள்ளும். சில இடத்துல கதவை புல் பண்ணுவோம். Similarly, you lift our school bag. It all involves a force and motion in it. What is rest and what is motion? So definition pathina, when your body remains stationary, then it is called rest. So when there is a change of portion of an object with respect to time, then it is called motion. So ஒரு பொருள் ஸ்டேஷனரியாவே இருக்கு, ஒரே இடத்துல இருக்கு, எந்த மொமெண்ட்டுமே இல்லாம ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா then we call it as a rest. The position of an object moves with respect to time, then the object is said to be in motion. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a table that has a book. ஒரு டேபிள் மேல ஒரு புக் வச்சிருக்காங்க. அந்த புக்ல எந்த ஃபோர்ஸஸுமே ஆக்ட் ஆகல. So the book is at rest. Suppose if you want to move the book in one corner of the table, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த புக்கை எடுத்து டேபிளோட கார்னரை வைப்பீங்க. Then that book is said to be in motion. So when the book is at center of the table and it is silent and stationary, then it is called rest. When you move the book to the corner of the table, then that is called as in motion. Okay, in the rest and motion reference objects பேஸ் பண்ணி மாறுபடும். உங்க புக்ல இருக்கிற பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல பாருங்க வாட் இட் மீன்ஸ். நீங்க ஆப்வியஸா இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்றீங்கன்னு வச்சுங்க. இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் யூர் பஸ் ஸ்டாப் அண்ட் வெயிட்டிங் ஃபார் எ பஸ். ஸோ பஸ்ல வரவங்க, இஃப் யூ நோ சம்மன் இன் எ பஸ் அண்ட் ஹி இஸ் சீட்டட் இன் எ பஸ், இந்த பஸ் உங்களை கிராஸ் பண்றப்போ எப்படி தெரியும்? ஹி இஸ் இன் மோஷன். பட் பஸ் உள்ள உட்கார்ந்து இருக்கவங்க உங்களை பாக்குறப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ வாட் இட் இஸ் இன் ரெஸ்ட் அண்ட் வாட் இட் இஸ் இன் மோஷன். ஸோ எதை ரெஃபரன்ஸா வச்சு இந்த ரெஸ்ட் அண்ட் மோஷன் அப்படின்றத பத்தி சொல்றது அப்படின்றது தான் இந்த டாபிக். இப்போ பஸ்ஸுக்கு வெளியில இருந்து பாக்குற உங்களுக்கு பஸ்ஸுக்கு உள்ள இருக்கிறவங்க மோஷன் ஐ மீன் மூவிங்ல இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ பஸ்ஸுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க பஸ்ஸுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிற இன்னொருத்தரை பார்த்தா அவங்களுக்கு ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தெரியும். பட் பஸ் என்ன பண்ணுது? பஸ் இஸ் மூவிங். ஸோ பஸ் இஸ் இன் மோஷன் பட் த ஆப்ஜெக்ட்ஸ் இன்சைட் த பஸ் seems like they are in rest. So எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வச்சு நம்ம பார்க்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் we can tell whether the object is in rest or the object is in motion. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷன் படகுல உட்காந்து படகை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த படகுல உட்கார்ந்து இருக்கிற அந்த மனுஷன் அந்த படகுக்கு எப்படி தெரியும்? then he is in rest. பட் படகு என்னவா இருக்கு? படகு மூவ் ஆயிட்டு இருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? நீங்க எல்லாரும் ஊஞ்சல் ஆடி இருப்பீங்க. ஸோ ஊஞ்சல் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருமா? ஸோ அந்த ஊஞ்சல் சீட்டை பொறுத்த மட்டும் அந்த பர்டிகுலர் பர்சன் ஹி இஸ் இன் ரெஸ்ட். இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ with respect to what you are telling whether the object is in rest or in motion is important. You cannot simply say that by seeing an object that it is in rest or it is in motion. இதனால what they are concluding is the rest and motion are relative to each other. Facts to knowல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆரியபட்டா அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரோனமர் என்ன சொல்றாரு அப்படின்னா the river appears to move back to a person in a boat floating gently in a river. ஸோ நீங்க படகுல போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க படகு முன்னாடி நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா தண்ணீர் உங்களை பின்னாடி நோக்கி போற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு தெரியும். இது எதுக்கு சிமிலரா இருக்கும் அப்படின்னா இரவுல வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பாத்தீங்கன்னா இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், கிழக்குல இருந்து மேற்குல போற மாதிரி தெரியும். அது ஏன் அப்படின்னா எர்த் மூவ்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ எர்த் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுத்துறதுனால உங்களுக்கு நட்சத்திரம் பார்க்கறதுக்கு கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி மூவ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹவு த திங்ஸ் ஆர் மூவிங். when you kick a ball it moves. நீங்க ஒரு ஃபுட்பால் ஏற்றி உதைக்கிறீங்க. so it takes some distance and it moves. When we push the book on the table, it moves.
And moreover, நீங்க மாட்டு வண்டி பார்த்திருப்பீங்க. The bullock pulls the cart. வண்டியை மாடு இழுத்துட்டு போகும். So motion occurs when the object is pulled or pushed by an agency. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் மூலியமா the motion occurs, இழுக்கிறது மூலியமாவோ தள்ளுறது மூலியமாவோ இந்த motion வந்து occur ஆகுது. எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, கிணறுல இருந்து தண்ணீர் இறைச்சிருப்பீங்க. ஸோ யூ புல் த வாட்டர் ஃப்ரம் த வெல். ஸோ நீங்க புல்லிங் ஃபோர்ஸை கொடுத்து வாட்டரை ஒரு பக்கெட்ல எடுப்பீங்க. அந்த அனிமல் புல்ஸ் த புல். அப்போ அனிமல்ஸ் என்ன பண்ணுது, வண்டியை இழுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் புல்லிங் out water from the well and the same animal pulls the bullock cart. It is a person or animal that is the agencies doing the activity so that the object is getting moved. So this is called animate agency. Animate agency na உயிருள்ள பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். இதுவே எல்லா மோஷன்ஸுமே உயிருள்ள பொருட்களால தான் ஏற்படுத்தப்படுகிறதா அப்படின்னா இல்ல. யூ கேன் see that ஒரு flag பறக்கிறது உங்களால பார்க்க முடியும். இந்த flag பறக்கிறதுக்கு எதனால பறக்குது, காத்தடிக்கிறதுனால பறக்குதுன்னு சொல்றோம். And you can see the grasses, காத்தடிக்கிறதுனால மரம் அசையும் அண்ட் புட்கள்லாம் அசையும், இதெல்லாம் பார்த்துப்பீங்க. இந்த மாதிரி உயிரற்ற பொருட்களால ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த விசை இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா inanimate agencies அப்படின்னு சொல்லுவாங்க. So forces are push or pull by an animate or inanimate agency. So push or pull forces both animate, உயிருள்ள பொருட்கள், உயிரற்றது யார் மூலியமா வேணாலும் இந்த ஃபோர்ஸை ஏற்படுத்த முடியும். கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு எப்பவுமே அந்த பொருளை டச் பண்ணி தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். நீங்க பார்த்துருப்பீங்க, மரத்துல பழம் அழுவி போயிட்டாலோ இல்லை நாள் ஆயிட்டாலோ மரத்துல இருந்து பழங்கள் என்ன ஆகும், தானா வந்து கீழே விழுந்துடும். ஸோ நோ ஒன் ஃபோர்ஸ்டு தட் ஆப்ஜெக்ட் டு ஃபெல் டவுன். யாருமே அந்த ஆப்ஜெக்டை பிடிச்சி இழுக்கவோ தள்ளி விடவோ இல்லை, பட் இட் ஆட்டோமேட்டிக்கலி ஃபெல் டவுன். ஸோ அது எதனால கீழே விழுந்தது? We call it as a force of gravity of the earth. பூமியோட புவி ஈர்ப்பு விசை வந்து அந்த பழங்களை கீழ் நோக்கி இழுத்தது. So the gravity pulls the ripened coconut from the tree to the ground. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னெட் அண்ட் நெயில். நீங்க ஒரு காந்தம் பிளஸ் ஒரு இரும்பாலான ஒரு ஆணி, இது ரெண்டுத்தையும் பக்கத்துல எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த காந்தம் ஆணியை தொடறதுக்கு முன்னாடியே ஆணி என்ன ஆயிடும், ஜம்ப் ஆகி சீக்கிரம் போயிட்டு அந்த காந்தத்துக்கு கூட ஒட்டி. ஸோ it was a pulling force that made the nail to jump towards the magnet. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லையுமே நீங்க பாத்தீங்கன்னா the object moved without touching it. ஸோ அதனால these are called non-contact forces. ஆப்ஜெக்டை தொடாமலேயே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசை, இதுதான் கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். சரி, நெக்ஸ்ட், வாட் ஹேப்பன்ஸ் when you apply a force on an object? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க எல்லாமே கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பவுலர் போடுற பால் பேட்ஸ்மேன் ஹிட் ஆன அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, பாசிபிளி இட் வில் சேஞ்ச் த டைரக்ஷன். பால் டிராவல் ஆன திசை வந்து மாறும். அப்புறம் பாலோடைய ஸ்பீடு என்ன ஆகும், ஸ்பீடு இன்னும் கூடும். ஸோ தீஸ் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப்டர் எ பேட்ஸ்மேன் ஹிட் த பால். திஸ் ரிசல்ட்ஸ் இன் த சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு அண்ட் த சேஞ்ச் ஆஃப் டிரெக்ஷன். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ். கிரஷ் எ பலூன், ஒரு பலூனை அழுத்தம் கொடுத்துட்டே அமுக்கிறது. அண்ட் தென் pull a rubber band, so rubber band இழுக்கிறது. And in both the cases the object change on application of the force. So first crushing of the balloonல ஆப்ஜெக்ட் உடைய ஷேப் என்னவா மாறணும், ஸோ நீங்க அழுத்தம் கொடுத்தனால பலூனுடைய ஷேப் மாறிடும். ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஆன ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த ரப்பர் பேண்ட்ல ரப்பர் பேண்டோடைய ஷேப் மாறிடும். ஸோ என்னென்ன மாற்றங்கள் ஃபோர்ஸ்னால நடக்குது, the object tends to change its direction, அதனுடைய திசையை மாற்றும், change its speed and also change the shape. நீங்க இந்த ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க, ரோட்ல மாட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ மாட்டு ஓட்டிட்டு போகும்போது வண்டியை நிறுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ரெண்டு மாடை பிடிச்சிட்டு இருக்க அந்த ரெண்டு கயிறை தன்னை நோக்கி இழுப்பாங்க. அப்படி இழுக்கிறப்போ வண்டியோடைய வேகம் குறையும், இல்லைன்னா வண்டி
கான்ஸ்டன்டா ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ he is applying the force opposite to the direction. வண்டி எந்த திசையை நோக்கி போகின்றதோ அந்த திசைக்கு மறு திசையில ஃபோர்ஸை அப்ளை பண்றாங்க. இதே சிமிலர் கான்செப்ட் தான் நீங்க வண்டியில அப்ளை பண்ற பிரேக்ஸ். இட்ஸ் an interaction of one object on another that causes the second object to move from rest or speed down. ஸோ அப்ப விசை என்னென்ன மாற்றங்களை பண்ணலாம்? It changes the state of body from rest to motion or motion to rest. It can change the speed or it can slows down. It can change the direction. It can also change the shape of the body. இது எல்லாமே the forces can tends to do on a object. இது வரைக்கும் ஃபோர்ஸ்னால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அந்த ஆப்ஜெக்ட்ல அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ what are types of motion? So types of motion அப்படின்னா, say for example நீங்க எல்லாம் பேப்பர்ல அந்த ஏரோப்ளேன் செஞ்சு விட்டுருப்பீங்க. ஸோ அது என்ன டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது? நீங்க செஞ்சு விட்ட அந்த ஏரோப்ளேன் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரே லைனா போதா? கண்டிப்பா போகாது. சரி, ரவுண்டா போதா இல்ல சுத்தி சுத்தி போதா? it will be in a curvilinear motion. The path curves. நீங்க விட்ட அந்த பேப்பர் ஏரோப்ளேன் போன பாத்தை நீங்க ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு curvilinear பாத்தா இருக்கும். So this is we call curvilinear motion. சரி, நீங்க பென்சில் சின்ன வயசுல யூஸ் பண்ணிருப்பீங்க. பென்சில் என்ன பண்ணுவீங்க? எழுதுறதுக்காக ஷார்ப்னர் யூஸ் பண்ணி பென்சிலை சீவிங். அப்போ what you do, you rotate the pencil. ஸோ பென்சில ஒரு ஆக்சிஸ் மூலியம் ஆக்சிஸ் பாயிண்ட வச்சு பென்சில்ல ரொட்டேட் பண்றீங்க. ஸோ திஸ் இஸ் அ rotational motion with respect to an axis. இதுக்கு இன்னொரு particular example is top. பம்பரம். ஸோ பம்பரத்து நடுவில் ஒரு ஆணி இருக்கும். அந்த ஆணில ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி அந்த ஆக்சிஸை பாயிண்டா வச்சுதான் அந்த பம்பரம் வந்து சுற்றும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்க காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருப்பீங்க. காம்பஸ்ல பென்சிலை போட்டு ஒரு சென்டர் பாயிண்ட வச்சு யூ வில் டிரா எ சர்க்கிள். இந்த மாதிரி ஒரு சர்க்குலரா நடக்கிற ஒரு மோஷன் we call it as a circular motion அப்படி சொல்லுவாங்க. Similarly, you just have a scale, ஒரு ரூலரை வச்சு ஸ்ட்ரெயிட்டா பென்சில் ஒரு கோடு போடுறீங்க அப்படின்னா, if the motion of an object tracks this path, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தை ட்ராக் பண்ணுச்சு அப்படின்னா then it is called linear motion. சரி, நெக்ஸ்ட் இதெல்லாம் இல்லாம இன்னொரு எக்ஸாம்பிள், ஊஞ்சல் ஆடி இருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா பழைய பெண்டுலம் கிளாக் பார்த்துருப்பீங்க. இது ரெண்டுமே we call it as oscillatory motion. Is nothing but a kind of a waving motion. So என்ன ஆகும்? ஊஞ்சல் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அது என்ன ஆயிட்டோம், முன்னையும் பின்னையும் போயிட்டு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? So this we call it as a oscillatory motion. So it is move back and forth for a particular time frame. It's oscillated like a swing. ஓகே, சரி, இது 4 மட்டும்தான் டைப்ஸ் ஆஃப் மோஷனா அப்படின்னா, ஜிக்ஸாக்கா இர்ரெகுலராகவும் சில மோஷன் டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த பீ பார்த்துருப்பீங்க, ஹனி பீ ஆர் சம்திங். உங்க காதுல வந்து காயின் கத்திட்டு போகும். அதனுடைய பாத்தை ட்ராக் பண்ணீங்கன்னா இட் நாட் ஈவன் கோஸ் இன் கர்வ், லீனியராகவும் இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாகவும் ஒரு சர்க்குலராகவும் எப்படியே போகாது. இட் மூவ்ஸ் ஆஸ் இட் விஷ். ஒரு இர்ரெகுலரான ஒரு பேட்டர்ன் மூவ் ஆகும். It will be a zigzag pattern. So அதுக்கு ஒரு ரெகுலரான பேட்டர்ன் இருக்காது. So we have seen 6 different types of motion. So straight line type, we call it as a linear, and moving ahead with changing a direction, particularly throwing a ball, it's a curvilinear motion. And third, moving in a circle, we call it as a circular motion. And rotatory motion is movement based on a point or axis. Example, bumper. And oscillatory motion, swing, and the pendulum clock, இல்லனா ஊஞ்சல். And zigzag or irregular motion, நான் சொன்னேன் இந்த ஹனி பீ இதெல்லாம் போற பாதையை ட்ராக் பண்ண கிடைக்கிறது zigzag or irregular motion. இப்போ fact to knowல என்ன கொடுத்துருக்காங்க, see, ஒரு ரப்பர் பேண்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணீங்க, நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் 2 திசையிலையும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஜஸ்ட் சென்டர் ஆஃப் த ரப்பர் பேண்ட்ல ஜஸ்ட் கையை வச்சு அடிச்சு பாருங்க. வாட் யூ சி, அந்த பேண்ட் என்ன ஆகும் அப்படின்னா மேல கீழே ஆசிலேட் ஆகும். அதனுடைய ஆசிலேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்.
So and the oscillation swift-ஆ இருக்கும்போது we call it as a vibration. இந்த vibration principle தான் we are using in many of the string instrument. இன்னைக்கு நம்ம string instruments வாசிக்கிறாங்கல்ல, string instruments are nothing but இந்த கம்பி ரெண்டு எண்ட்ல கட்டிட்டு அதனுடைய டென்ஷன் கம்பியை வந்து ரொம்ப டென்ஸ்டா இல்ல ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஏதோ ஒரு மோட்ல அந்த கம்பி ரெண்டு எண்ட்ல கட்டிட்டு then they try to vibrate the string. For example, string instruments நீங்க கிட்டார் பார்த்திருப்பீங்க, வீணை, இது எல்லாமே kind of a string instrument. So the fast oscillations in the strings are referred as a vibrations. இப்போ நீங்க எல்லாரும் வண்டியில போயிருப்பீங்க and mostly ஸ்பீடாவும் போயிருப்பீங்க, ஸ்லோவாவும் போயிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்பீடு விசஸ் ஸ்லோ அப்படின்னு என்ன? see இப்போ நீங்க கடிகாரம் பார்த்துருப்பீங்க, கடிகாரத்துல யூ ஹாவ் த்ரீ ஹேண்டில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவர் ஹேண்டில் பார்த்துருப்பீங்க, மினிட் ஹேண்டில், செகண்ட் ஹேண்டில், நொடி முள்ளு, நிமிட முள்ளு, நேர முள்ளு, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நேர முள்ளு பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு தான் ஒரு நாளைக்கு வரும். ஸோ 12 ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்ன்றதால இட் ஒன்லி டுக்ஸ் 2 ரவுண்ட்ஸ். அதே மாதிரி நீங்க ஒரு பாலை வந்து அந்த எண்ட்ல இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு த்ரோ பண்றீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இட் கோஸ் பவுன்சஸ், கீழே பிச்சாகி போகுது அப்படின்னா இட் பவுன்சஸ் சர்டைன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபார் எ கிவன் டைம் பீரியட் ஆஃப் இன்டர்வல். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு கடல் அலைகள் வந்து அந்த கடற்கரையை வந்து தொட்டு விட்டு போகும். ஸோ த மோஷன் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இஸ் கால்ட் அ பீரியாடிக் மோஷன். ஸோ ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில இந்த மோஷன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா then we call it as a periodic motion. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா saving swing in wind. This motion is not in uniform interval. So such motion are called non-periodic motions. இதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா all oscillatory motions are periodic but not all periodic motions are oscillatory. So particular example in the ஊஞ்சல் தள்ளி, so it is some way it's an oscillatory motion. So that is a periodic motion. எல்லா oscillatory motionும் periodic தான். ஆனா எல்லா periodic motionும் oscillatory motionஆ இருக்கணும்னு அவசியம் இல்லை. So revolution of moon around the earth is periodic but not oscillatory. ஏன் oscillatoryனா back and forth மூவ் ஆகணும், போயிட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வரணும். So back and forth மூவ் ஆகுது oscillatory motion. இதே revolution of a moon around the earth, நிலவு வந்து பூமியை நோக்கி சுத்துறது is not an oscillatory motion, it's a periodic motion. So ஒரு particular time intervalல அந்த ஆப்ஜெக்ட் எந்த பகுதியில இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதே பகுதிக்கு திரும்ப வருது அப்படின்னா then we call it as a periodic motion. But எல்லா periodic motionும் oscillatory motionஆ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிலவு வந்து முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டு இருக்காது. பட் ஊஞ்சல் என்ன ஆகும், முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் பட் நாட் ஆல் பீரியாடிக் மோஷன் ஆர் ஆசிலேட்டரி. சரி, இதுலயே நீங்க இந்த புயல்லாம் பார்த்துருப்பீங்க. புயல் வந்து மரங்கள்லாம் வந்து சாஞ்சிருக்கும். ஸோ நார்மலான காற்று ஒரு ஃபோர்ஸ்ல வந்து காத்தடிக்குது அப்படின்னா மரங்கள்லாம் சாயாது. பட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபோர்ஸ், இந்த மாதிரி புயல் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபோர்ஸ் மூலியமா காத்தடிக்குது அப்படின்னா then the branches of the trees will shake violently and then it will get fell off. அப்போ இதுல என்ன சொல்லணும்னா we can say that the motion is slow or fast. So நார்மலான டேஸ்ல உங்களுக்கு காத்தடிக்கிறப்போ மரம் நார்மலா விழாது, just it will shake. ஆனா இந்த மாதிரி ஒரு புயல் டைம்ல காத்தடிக்கிற போது it will blow in heavy force. So the motion is slow or fast. அதை வச்சு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா numerous examples. நடந்து போறது என்ன சொல்லலாம், ஸ்லோ மோஷன். சைக்கிள்ல போறதை விட கம்பேர் பண்றப்போ நடந்து போறது ஸ்லோ மோஷன். சைக்கிள்ல போறது ஒரு மோட்டார் பைக்ல போறதை கம்பேர் பண்றப்போ சைக்கிள்ல போறது ஸ்லோ மோஷன். ஒரு மோட்டார் பைக்ல போறதை நீங்க ஒரு ஏரோப்ளேனை போட்டு கம்பேர் பண்றப்போ இட் இஸ் ஸ்லோ மோஷன். So with comparably to or with reference to some other object we can tell whether it is slow or fast. It's also a relative concept. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி motion or rest relative அப்படின்ற மாதிரி slow or fast is also a relative which depends upon the motions we are comparing. எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்றீங்கிறத பொறுத்து
அது மாறும். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல ஒரு ஆப்ஜெக்ட் போகுது அப்படின்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டில் இருக்கிற வண்டியில பார்த்துருப்பீங்க, ஸ்பீடோமீட்டர் இருக்கும். நீங்க வண்டியில போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு ஆடிட்டே இருக்கும், 40, 50, 60 இந்த மாதிரி அந்த முள்ளு போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க போற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த முள்ளு உங்க ஸ்பீடு எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணி காட்டும். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன் அப்படின்ற ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் நீங்க டிராவல் பண்ணீங்க, எவ்வளோ டைம்ல டிராவல் பண்ணீங்க அப்படின்றத வச்சு நீங்க ஆவரேஜா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனீங்க அப்படின்னு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ உங்க புக்ல இருக்க எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் ஒரு டாக்ஸி டிரைவர் 160 கிலோமீட்டர் இன் 2 ஹார்ஸ் 2 மணி நேரத்துல 160 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒரு பஸ் டிரைவர் 4 ஹவர்ஸ்ல 200 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணியிருக்காரு. அண்ட் ட்ரக் டிரைவர் 5 ஹவர்ஸ்ல 300 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 3 டாக்ஸி, பஸ், ட்ரக் இது மூணுத்துல யாரு ரொம்ப ஃபாஸ்டா போனாங்க, யாரு ரொம்ப ஸ்லோவா போனாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்க ஸ்பீடை கண்டுபிடிச்சோம்னா we know who is slow and who is fast. ஸோ ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்ஸி டிரைவர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 160 கிலோமீட்டர் டிவைடட் பை டைம் டேக்கன் எவ்வளோ? 2 ஹார்ஸ். ஸோ 160 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 80. ஸோ 80 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல டாக்ஸி டிரைவர் போயிருக்காரு. செகண்ட் bus driver 200 kilometers in 4 hours. So 200 divided by 4 is equal to 15. And then third truck driver 300 kilometers in 5 hours. So 300 divided by 5 is equal to 60. So taxi driver தான் ரொம்ப ஃபாஸ்டா போயிருக்காரு because he traveled 80 kilometer per hour ஸ்பீட்ல போயிருக்காரு. யாரு ரொம்ப ஸ்லோவா போயிருக்கிறது? He's a பஸ் டிரைவர். ஏன்? அவரு 50 கிலோமீட்டர் பர் ஹார்ல தான் போயிருக்காரு. சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த கால்குலேஷன் we can tell who is faster or who is slower. So average speed is equal to distance by time taken formula வச்சு we use to calculate this. இப்போ இதை எப்படி யூனிட்ல சொல்லுவோம் அப்படின்னா, ஆல்வேஸ் இந்த ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்ட் ஆர் கிலோமீட்டர் பர் ஹார் இந்த யூனிட்ல தான் நம்ம சொல்லணும். ஸோ தீஸ் ஆர் கால்டு எஸ்ஐ யூனிட்ஸ். ப்ரீவியஸ் சாப்டர் மெஷர்மெண்ட்ஸ்ல பார்த்திருப்போம். எஸ்ஐ யூனிட்ஸ் இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு. ஸோ அப்ப எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஏன்? எஸ்ஐ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன? மீட்டர். அண்ட் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் என்ன? செகண்ட். ஸோ இட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். But based on your convenience, we can tell meter per second or centimeter per second or even kilometer per hour. இதெல்லாம் நம்ம யூனிட்ஸா சொல்லுவோம் ஸ்பீடுக்கு. இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டிராவல்டும் டைம் டேக்கனும் கொடுத்தா நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ஸ்பீடும் டைம் டேக்கனும் கொடுத்தா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆனாங்க அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ ஷிப், ஒரு கப்பல் 50 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல செயல் ஆயிட்டு இருக்கு, அந்த மூவ் ஆயிட்டு இருக்கு. 5 மணி நேரம் மூவ் ஆன அப்புறம் அந்த ஷிப் எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படின்னா, we know that the formula speed is equal to distance traveled by time taken. அப்போ distance traveled is equal to speed into time taken. So distance traveled is equal to speed into time taken. So நம்ம எக்ஸாம்பிள் ஸ்பீட் எவ்வளோ? 50 கிலோமீட்டர் பர் ஹார் and time taken எவ்வளோ? 5 hours. So speed 50 into 5 time. So 50 into 5 is equal to 250. So 250 kilometer அந்த ship move ஆயிருக்கு. So if we know the speed and distance traveled, we can compute the time taken. So இந்த 3 parameterல ஏதோ 2 parameter கொடுத்தாங்கன்னா we can calculate the other unknown parameter. Suppose a bus travels at a speed of 50 kilometer and has to cover a distance of 300 kilometer, how much time will it take? ஸோ ஒரு பஸ் 50 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல போகுது, 300 கிலோமீட்டர் அந்த பஸ் டிராவல் பண்ணணும். அப்படின்னா எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னா, we can know time taken is equal to distance by speed. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 300 கிலோமீட்டர். ஸ்பீட் எவ்வளோ? 50 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ 300 divided by 50 is equal to 6 hours. ஸோ அந்த பஸ்ஸுக்கு அந்த 300 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடையத்துக்கு 6 மணி நேரம்
time ஆகும். So fact to know. So Usain Bolt crossed 100 meter 9.58 secondsல 100 மீட்டர் ஓடி வந்திருக்காரு. And it's a world record. If the cheetah is the fastest land animal running with an average speed of 112 km per hour. So சிறுத்தை தான் வந்து வாழ்ற உயிரினங்கள்லயே ரொம்ப ஃபாஸ்டரா ஓடக்கூடிய ஒரு உயிரினம். எவ்வளவு ஆவரேஜ் ஸ்பீடா போகும் அப்படின்னா இட் ரன்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 112 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட்ல சிறுத்தையால ஓட முடியும். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 112 கிலோமீட்டர் கடக்கிற அளவுக்கு அதால ஸ்பீடா ஓட முடியும். யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன், இந்த ஸ்பீடை பேஸ் பண்ணி இந்த டைப் ஆஃப் மோஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ நீங்க ட்ரெயின்ல போயிருப்பீங்க, ட்ரெயின் மதுரையில இருந்து திருச்சி போகுது அப்படின்னா இட் டசன்ட் டிராவல் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல அந்த ட்ரெயின் டிராவல் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெயின்ல ஏறுறப்போ ட்ரெயின் ஸ்டேஷன்ல நிற்கும், இட் வில் பி அட் ரெஸ்ட். அண்ட் தென் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும், ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடோ ஒரு 20 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீட்லயும் ட்ரெயின் மூவ் ஆகும். அண்ட் தென் அகைன் இட் கம்ஸ் டு நியர்பை ஸ்டாப்ஸ். அதுக்கப்புறம் இட் வில் ஸ்டார்ட் ஸ்லோலி மூவிங். And some way after it cross the stations signal கிடைச்ச அப்புறம் it will move faster. அப்போ ஒரு 80 kilometers 90 kilometers per hourல மூவ் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்போது அந்த மோஷன் வந்து ஆர் அந்த ஸ்பீட் வந்து யூனிஃபார்மா இருக்காது. ஸோ இட் வில் பி இன் சம் நான் யூனிஃபார்ம். ஸோ the speed was not same all through the journey time. That speed was the non-uniform. The motion is said to be non-uniform motion. Anna, between the journey, there have stretches where the train might have been going at a constant speed. So, ஒரு 90 kilometers per hour speed, ஒரு குறிப்பிட்ட இடைவேளை distanceல, ரெண்டு பாயிண்ட் இருக்கிற distanceல அந்த train maintain பண்ணிருக்கலாம். That we call it as a uniform motion. If an object covers uniform distance in uniform interval, then the motion of an object is called uniform motion. Otherwise the motion is called non-uniform motion. ஒரு ரெண்டு பாயிண்ட் இடைப்பட்ட இடைவெளிய யூனிஃபார்ம் டைம் இன்டர்வல்ல அந்த ஆப்ஜெக்ட் கடந்தது அப்படின்னா then we call it as a uniform motion. So many motions we see in our day are of non-uniform. So most of the real life examples நீங்க பார்க்குற motions எல்லாமே non-uniform motions தான். பட் இத பத்தி உங்க லேட்டர் கிளாஸஸ்ல நீங்க இன்னும் டீடைலா படிப்பீங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி மல்டிபிள் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சைக்கிள் ஓட்டிருப்பீங்க. ஸோ சைக்கிள் ஓட்டுறப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ நீட் டு பெடல் இட். ஸோ அந்த பெடல் என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஸ் வச்சு இட் வில் மூவிங் இன் சர்க்குலேட்டரி. ஸோ அது மூலியமா நீங்க பெடல் பண்றீங்க. டயர் எப்படி மூவ் ஆகுது, சிமிலர்லி இட்ஸ் ரொட்டேஷனல் மோஷன் தான் டயருக்கு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் ஆக்சஸ் பேஸா வச்சு டயர் என்ன ஆகுது, சுத்துது. பட் நீங்க எப்படி போறீங்க, நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போவீங்க. யூ கேன் டேக் எ கர்வ் when the road turns, that's right, but as a basic level you are moving in a linear motion. so டயர் சுத்துது, நீங்க எப்படி போறீங்க, முன்னாடி போறீங்க. டயர்ல இருக்கிறது சர்க்குலேட்டரி மோஷன் and making you to move in a linear motion. Robot. So robot or automatic missions. இன்னைக்கு மனிதர்கள் பண்ணக்கூடிய நிறைய வேலைகளை வந்து இந்த ரோபோட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இட் கேன் ஆல்சோ ஈவன் டூ, மனிதர்கள் பண்றதை விட இன்னும் வேகமாகவும் இன்னும் சாதுரியமாகவும் பண்ணக்கூடிய திறமைகள்லாம் வந்து இன்னைக்கு ரோபோட்ஸுக்கு வர அளவுக்கு நம்ம சயின்டிஸ்ட் வந்து ரோபோட்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு செக் வேர்ட் ரொபோட்டா அப்படின்றதுல இருந்து தான் இந்த ரோபோட்ஸ் அப்படின்னு வந்தது. அது என்ன மீன் பண்ணுதுன்னா ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரோபோட்ஸை பற்றி படிக்கிற ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் we call it as a robotics. உங்க ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல you can see more about this robotics. So what can robots do? So robots என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா, it responds to your signals and objects apply great force. For example, it can perform operations done by the surgeons. இன்னைக்கு நிறைய operations robotic operations are பண்றாங்க. And it can even assemble a car or dismantle a car. So இது எல்லாமே pre-programmed. In nowadays முடிவெடுக்கிற தன்மைகள் கூட இந்த robotsக்கு இருக்கிற அளவுக்கு artificial intelligence develop ஆயிருக்கு. So robots எப்படி பார்க்கும் அப்படின்னா, it have electric sensors and it can also
here நீங்க பேசுறத வந்து அதால கேட்க முடியும், பார்க்க முடியும், and it has a video cameras. அதை பேஸ் பண்ணி they can get the 3D view of the world, and it can has the microphones to speak. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ரோபோட்ஸ் வந்து ஈவன் மனிதர்கள் பண்ற வேலைகளை விட வந்து பல மடங்கு அதிகமான வேலைகளை செய்யக்கூடிய திறன் வாய்ந்ததா இருக்கு. ஸோ ப்ரெஷர் சென்சார்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பொருளை வந்து எவ்வளவு அழுத்தம் கொடுத்து தூக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த ரோபோட்ஸுக்கு இன்ஃபர்மேஷனா ஃபீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, they are trying to create a computer program that think like a human brains. ஸோ அந்த ரோபோட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு அந்த ரோபோட்ஸை திங்க் பண்ணி டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ the current research has not achieved this, but some computers can program to recognize the faces in the crowd. ஈவன் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு பர்டிகுலர் முகத்தை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஸோ the robots can play chess, it can resolve a complex problem that humans cannot. Thinking humans are conscious, we know that we are thinking. We don't know if robots ever be conscious. Next, nano robotics. இந்த nano robotics அப்படின்னா nano அப்படின்னா சைஸ் லெவல்ல ரொம்ப மைன்யூட், ரொம்ப குறுகிய அப்படின்னு அர்த்தம். ஸோ நானோ ரோபாட்ஸ் ஆர் நானோ பாட்ஸ் அப்படின்னா ஆர் ஸ்கேல் டவுன் டு மைக்ரோஸ்கோபிக் சைஸ் இன் ஆர்டர் டு புட் தம் in a very small spaces to perform a function. ஒரு குறுகிய இடைவெளிகள் இல்ல ஒரு சின்ன இடத்துல கூட இந்த ரோபோட்ஸை நீங்க பிளான் பண்ணி அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை செய்ய வைக்கலாம். So that we call it as a nano robots. இதுக்கு ஒரு பெகுலர் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபியூச்சர் ரோபோட்ஸ் இதெல்லாம் என்ன டெவலப் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா, நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து இந்த நானோ ரோபோட்ஸ் இன்சர்ட் பண்ணி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் அதுவே கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ தட் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் இன்னைக்கு பண்ற அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ், ரொம்ப மைன்யூட்டான சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் இந்த நானோ ரோபோட்ஸால கம்ப்ளீட் பண்ண வைக்க முடியும். அண்ட் இமேஜின் திஸ் இஸ் நாட் ஸ்டில் இன் டு யூசேஜ். இன்னைக்கு கேன்சர் ஒரு பெரிய வியாதியா வந்து இருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஆல் நோஸ் அபவுட் த சிம்டம்ஸ் அண்ட் வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் தட். இந்த கேன்சர் வந்தா என்ன நடக்கும் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஸ்டில் வி டோன்ட் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேன்சரை வந்து இன்னைக்கும் வந்து குணப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில தான் ஆல் த கண்ட்ரிஸ் அது. ஸோ இப்போ இந்த நானோ ரோபோட் இந்த கேன்சர் செல்ஸை கண்டுபிடிச்சி அந்த கேன்சர் செல்ஸை மட்டும் அழிக்கிற ஒரு தன்மை இருந்தது. நான் வித்தவுட் டச்சிங் ஹெல்தி செல்ஸ் அழிக்காம அந்த கேன்சர் செல்ஸை மட்டும் முன்னாடியே கண்டுபிடிச்சு அழிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தென் இட் இஸ் குட் எனஃப் ஃபார் த ஹியூமன் கம்யூனிட்டி. ஸோ இந்த நானோ ரோபோட்ஸ் இந்த மைக்ரோஸ்கோபிக் சைஸ்ல மேட் பண்ணி ஹியூமன்ஸுக்கு தேவையான பல ஃபங்க்ஷன்ஸை நம்மளால செஞ்சு வச்சுக்க முடியும். Coming to the summary of the lesson, so first என்ன பார்த்தோம், motion and rest. So motion and rest are relative. All the things that are at rest can be seen as in motion from a different point of view, and all motion can be seen at rest from a different perspective. ஸோ எதை ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சு பார்க்குறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கா மோஷன்ல இருக்கான்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை அ புஷ் ஆர் புல். ஸோ இழுக்கிற மூலியமாகவோ இல்லை தள்ளுறது மூலியமாகவோ யூ கேன் டூ அப்ளை அ ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸஸ் கேன் பி அப்ளைட் பை அனிமேட், உயிர் இல்லை உயிர் அற்ற பொருள், போத் கேன் அப்ளை அ ஃபோர்ஸ் applied by animate as well as inanimate agency. So application of the force results in motion from rest, increase or decrease the speed, change of shape or change of direction. எதை வேணாலும் இந்த ஃபோர்ஸால செய்ய முடியும். கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் பார்த்தோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதெல்லாம் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸாக பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் சீன் டைப்ஸ் ஆஃப் மோஷன். What are motion? Linear motion, curvilinear motion, rotational motion, circular motion, oscillatory motion. இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்றது? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். அதில் என்ன பார்த்தோம்? ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் மோஷன், பட் நாட் all periodic motions are oscillatory. Then uniform and non-uniform motion, அதை பத்தியும் பார்த்தோம். So unit of speed என்ன சொன்னோம்? The SI unit of speed is meter per second.
but higher time frame or higher distances, okay, we use kilometer per hour. Okay, this comes to the end of this lesson, students. Thank you.